காமெடி நாடகங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒரு நாடகத்துக்கு நாடகம் டயலாக் இம்ப்ரூவ் ஆகினே இருக்கும். பேசி பேசி அங்கங்கே இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 1.5 மணி நேரம் போடுற நாடகன்றது பேசி பேசி ஒரு 2 மணி நேரம் கூட ஆகிடுச்சு வாய்ப்பு இருக்குது. இல்லை எப்படி ரீஎடிட் பண்ணி குறைச்சிக்குவீங்களா, என்ன பண்ணுவீங்க? இல்லை, முன்னாடிலாம் 2.25 மணி நேரம் போட்டிருந்தோம். இப்போ அதை சுருக்கி இப்போ 1.5 மணி நேரத்துக்கு வச்சுட்டோம். சில நாளைக்கு ஆடியன்ஸ் பயங்கரமாக சிரிப்பாங்க. சிரிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும். ஒன்றும் பண்ண முடியாது அது. பட் என்னென்னா மெஜாரிட்டி எனக்கு டைலாக் இருக்கிறதுனால நான் என்னோடய பேஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிப்பேன். என்னோடய ஃபாஸ்ட்டை ஒரு 60 மைல் ஸ்பீடில் போகிறேன்னா ஒரு 80 மைல் ஸ்பீடில் போவேன். போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் டைம். அப்படி தான் என்னோடய ட்ராமாவை ஸ்பேஸ் பண்ணிப்பேன். மீசையால் மனைவி ட்ராமாவில் 120 பேஜ், அதில் ஆல்மோஸ்ட் 70 பேஜ் எனக்கு 70 பேஜ் நான் டைலாக் பேசி ஆகணும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிப்பேன். அந்த டைலாகை பண்ணிவிட்டு அது இப்போ அந்த வண்டி கரெக்டாக அதை 1.5 மணி நேரத்தில் போய் நின்றுடும். இந்த நாடகத்துறையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படின்னு யார் யாரை சொல்லலாம்? வைஜி மகேந்திரன் இஸ் எ குட் ஃப்ரெண்ட். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. எல்லாம் நிறைய அவரோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீவத்சன் இப்போ நாடகங்கள்லாம் போட்டுட்ருக்காரு. அவர் ஹீஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி குட் ரைட்டர். கடந்த ஒரு 25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் பெஸ்ட் ரைட்டர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நாடகம் போட்டுட்ருக்காரு ஸ்ரீவத்சன். அகஸ்டோ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். ஏன்னா அவருக்கு கடையில் தான் போய் கண்ணாடி வாங்குவேன். ஸோ அதனால் அகஸ்டோ எனக்கு நல்ல நண்பர், நல்லா தெரியும். அதுமாதிரி காத்தாடி ராமூர்த்தி நல்லா பழகியிருக்கேன். ரொம்ப நல்லா தெரியும் ராமூர்த்தியை. ஸோ அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பழகுவாங்க சார். நாடக ஃபீல்டில் வந்து அவனோட நான் பெட்டராக பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் நல்லா பழகக்கூடுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா மூவ் பண்ணியிருக்கோம். மோகன் என்ன சொல்லுவான்னா, யூ கோ அண்ட் சி ஆல் த ட்ராமாஸ், அப்போ தான் யூ கேன் இம்ப்ரூவ் அப்படிம்பான். காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் பொறாமை இல்லாமல் போய் எல்லா நாடகமும் பார்த்தா தான் நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிம்மா. ஸோ இனாகரேஷன் போக முடியலன்னா கூட என்றைக்கா ஒரு நாள் போய் பார்த்துருவேன். டிவி வரதராஜன் மை குட் ஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிப்போம். ரொம்ப நல்ல நண்பர் அவர். இன்றைக்கி திரைப்படங்களில் நகைச்சுவை எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? நகைச்சுவை இருக்குது சார், நகைச்சுவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்காங்க அது நகைச்சுவை. பட் இருந்த அந்த குவாலிட்டி நகைச்சுவை அந்த அளவு இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சரி, கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விவேக்கு, சந்தானம் அதெல்லாம் வரைக்கும் நல்ல ஹியூமர் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு டைலாக்ஸ் எழுதலாம். ஏன்னா இப்போ படங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியாக போச்சு. அந்த மாதிரி ஹியூமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாருமே பண்ணுறதில்லையே இப்போது. ஈவன் ஒரு வயலன்ஸ் படத்தில் கூட முன்னாடிலாம் ஒரு கமர்ஷியல் படத்தில் கூட ஒரு காமெடியன் இருப்பார், அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக் ஒன்று இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, அந்த இதுவே கிடையாது இப்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த துறையில் நெக்ஸ்ட்டு கோல் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு கிரேசி மோகன் நாடகத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி ஹியூமர் அட் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தோம். ஒவ்வொரு கம்பெனியில் சீனியர் சிட்டிசன் ஹோம், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல கம்யூனிட்டி லிவிங், அந்த பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கெல்லாம் எங்கள் நாடகத்தை போட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதமாக அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மாதத்துக்கு ஒரு 2 ஷோ 3 ஷோ கண்டிப்பாக அவங்களுக்காக பண்ணுறோம். அதை தவிர நாங்கள் போடுற ஷோ இருக்குது. ஸோ அது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 5-6 யங்ஸ்டர்ஸை நான் சொன்ன மாதிரி எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் யங்ஸ்டர்ஸாக வச்சு ஒரு நாடகம் பண்ணணும். இப்போ சாக்லேட் கிருஷ்ணாவோ, மீசையானால் மனைவியோ, மாது ப்ளஸ் 2வோ, இப்போ இந்த டீம் இல்லாமல் இன்னொரு யங் டீம் இருந்து பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா மோகனோட ஸ்கிரிப்ட் வந்து காலத்தால் அழிக்க முடியாதது. 40 வருஷம் 50 வருஷம் ஆகிடுத்து. இன்னமும் 79 போட்ட நாடகம் இன்றைக்கும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சீசன்லேயும் டிசம்பரில் வச்சுருக்கேன். அலாவுதீன் 100th பர்த் டிசம்பர் 25th அன்றைக்கி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஹவுஸ் இருக்கும். ஸோ அண்ட் பீப்புள் என்ஜாய் இட், எவ்ரி பிட் தே என்ஜாய் இட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லா லெவல்லையும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைகள் கூட என்ஜாய் பண்ணுறது ஸ்கிரிப்டை, இப்போ இருக்கிற குழந்தைகள் கூட. ஸோ ஒரு யங்ஸ்டரே நடித்தா அது இன்னும் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு வேறு கலர் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. கமல் சார் சொல்லி தான் மறுபடியும் அந்த ஆசை வந்தது. யூ ஹேவ் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்கள வச்சு ட்ரெயின் பண்ணி பண்ணு, நீ கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னா வேறு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க பண்ணுவாங்க அதே ஸ்கிரிப்டை. ஆமாம், இப்போ பார்ட் 1 பார்ட் 2லாம் வருது இல்லை, இப்போ பழைய படத்தை இப்போ திருப்பி ரீமேக்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நீ ஒரு யங்ஸ்டர்கிட்ட கொடுத்து பாரு, அது வேறு டைமென்ஷன் வரும் அப்படின்னா அது ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக. இப்போ கிரேசி மோகனுடைய நாடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புத்தகங்களாக வந்திருக்கு. இப்போ அந்த நாடகங்களில் யார் வேணால் நடிக்கலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும். இப்போ எல்லா நாடகமுமே புக்காக போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் எடிஷன் பிரமாதமாக விற்று போயிடுச்சு. 2வது எடிஷன் திருப்பி நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. டச்வுட் ரொம்ப நல்லா போயிருக்கு புக்ஸ் எல்லாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பான்சர்ஷிப் வாங்கி
எல்லா சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கும், வாங்க முடியாத சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கெலாம் ஒரு காப்பியோ 2 காப்பியோ எல்லா புக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பான்சர் மூலிமா அந்த பணத்தை வாங்கி எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலிமா சொல்லியிருக்கிறதுனா, யாராவது சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு வாங்க முடியாதவங்க வேணும்னா தே கேன் அப்ரோச் மீ, ஐ கேன் சென்ட் இட் டு தம். அவங்க அட்ரஸ்ஸே எல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்த தயாராக இருக்கேன். அந்த படிக்கிற ஹேபிட்டை வளர்க்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் எய்மு. நல்ல ஹியூமர் இருக்குது, நல்ல தமிழ் இருக்குது. இது அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் புக்காக போட்டோம். அந்த குழந்தைகளுக்கு இட் ஷுட் கோ அண்ட் ரீச். அதேமாதிரி வயசானவங்களுக்கு படிக்கிற ஹேபிட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க இன்னும் நிறைய இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு போட ஆரம்பித்தோம். அது அலையன்ஸ் ப்ரெஸ் மயிலாப்பூர் அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்காங்க. 100க்கு மேலே 125 நினைக்கிறேன் இருக்காங்க. ஸோ தே ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். அந்த புக்கை வெறும்ன புக்காக போடாமல் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸு, அந்த அட்டைப்படம் கேஷவ் வரைஞ்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கே அலையன்ஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே நிறைய ஆர்டிகல்ஸும் வந்திருக்கு. நிறைய பேர் லைக் பாப்புலர் பீப்புளெலாம் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமும் அதில் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். ஸோ இட் வில் பி an இன்ட்ரெஸ்டிங் பேக்கேஜ் அந்த புக்கு. நண்பர் இருக்கார். ஹாய் சார், சித்ரா லக்ஷ்மணன் சார். உங்கள் பெரிய ஃபேன் நான். ஐம் ஜேம்ஸ் ஃப்ரம் பெங்களூர். தேங்க்யூ. ஸோ இப்போ மது பாலாஜி சார் கிட்ட லைக் என்ன கேட்கணும்னா 2 விஷயம். மைக்கேல் மதன காமராஜன் அண்ட் பூவெல்லாம் கேட்டுப்பார்ல வச்சுக்கோ இல்லையா, நீங்களும் கோயஸ் எல்லாம் காமெடி சீன் பண்ணுவீங்க. ஸோ அந்த காமெடி சீன் லைக் எப்பிக்காக இருக்கும் அந்த மூவியில். ஆமாம், ஸ்கிரிப்ட் எனக்கு ஐ லவ் தட் ஸ்கிரிப்ட். அண்டு டைரக்டர் வசந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் என்னை கூப்பிட்டு இதை பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் அறிமுகம் மாது பாலாஜின்னு கார்டு போட்டார் அவர். ஸோ ஐ என்ஜாய் தட் ஃபிலிம். ஏன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு 7 நாள் ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் நாசர், டெல்லி கணேஷ், சூர்யா, ஜோதிகா எல்லோரும் இருந்தாங்க. ஒரு மாதிரி ஒரு அவுட்டிங் போயிட்டு வர மாதிரி ஜாலியாக நான் போயிட்டு வந்தேன். எனக்கு ட்ராமாவில் இருக்கிற அந்த டென்ஷன் அதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு 7 நாள் ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். அண்டு படம் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். அது ஒரு ஐ திங்க் 60-70 நாள் ஓடித்தேன்னு நினைக்கிறேன் அது. பட்டு நல்ல படம், ஒரு நல்ல குவாலிட்டி ஃபிலிமில் நடித்தோன்ற ஒரு திருப்தி எனக்கு கிடச்சிது. எல்லோரும் என்கிட்ட நல்லா மூவ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டு சினிமாவில். டெல்லி கணேஷ், நாசர், அவங்கெல்லாம் விஜயகுமார் எல்லாருமே இருந்தாங்க. பட் எல்லோரும் என்கிட்ட ரொம்ப நல்லபடியாக பழகினாங்க. ஸோ நான் ரொம்ப மோஸ்ட் ஜூனியர் அப்போது. ட்ராமாலையும் ஜூனியர், சினிமாலையும் ஜூனியர். பட் இருந்தாலும் அவங்க என்னை நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க. அதுதான் ஐ லவ்ட் இட். ஸோ சூர்யாவோட நடிக்கிறதுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப, அதாவது அவ்வளோ நல்லா பழகினார் சூர்யா. ரொம்ப நல்லா பழகினார். டெய்லி மார்னிங் வந்தோன்னா ஒரு ஹலோ சொல்லுவார், நம்மளோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். ஈவன் டுடே இஸ் அ வெரி ப்ளசன்ட் பர்சன். எங்கேயாவது பார்த்தா கூட அழகாக விஷ் பண்ணி பேசுவார். ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு சிவகுமார் சாரை ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரொம்ப நல்லா பழகியிருக்கேன் அவரோட. தம்பின்னு தான் கூப்பிடுவார் என்ன சிவகுமார் சார். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஃபைன் சார், தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ ஹலோ. நாங்கள் ரொம்ப ரெகுலர், இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா இதுக்கும் வேற போவோம். வி பீன் வெரி ரெகுலர். மாது சாருக்கு தெரியும், பாலாஜி சாருக்கு தெரியும். யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணுவாரு. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. உங்களோட வீடியோ வெர்ஷன் ஆஃப் லாட் ஆஃப் டிராமாஸ்ல அடிஷ்னலா யூ ஹவ் ஆடட் a lot of jokes that have never appeared in any of the dramas. ஸ்டேஜ் டிராமாஸ்லயும் சரி, ஆடியோ டிராமாஸ்லயும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேஃப் திருடன் சிங்காரவேலன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சேட்டலைட் சமையல் அதை சுத்தி ஒரு சீக்வன்ஸே இருக்கும். அதெல்லாம் ஃபேமிலியா we enjoy it a lot, but when can we see such things being resurrected in the stage? நாடகத்திலேருந்து டிவின்னு பண்ணும்போது அதை கொஞ்சம் இழுத்து தான் ஆனோம் நம்ம இல்லையா. அந்த இழுக்கும் போது இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் வரும். பட் ட்ராமான்னு நம்ம பண்ணும்போது அந்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் இப்போ பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்கிறது, டிரான்ஸ்போர்ட் பெரிய ப்ராப்ளம். 8:30 மணி ஆச்சுன்னா ஆடியன்ஸ் எழுந்துடுறாங்க வீட்டுக்கு போகணுன்ட்டு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியல. அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம கொண்டு வர முடியல உள்ள. முன்னாடிலாம் நாங்கள் 79 ஆரம்பிக்கும் போது 2.25 மணி நேரம் நாடகம் போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கொண்டு வந்தோம். இப்போ 1.5 மணி நேரம், அதுக்கு மேலே தாங்க மாட்டேங்கிறது. 7 மணிக்கு ஆரம்பித்தா 8:30 மணிக்கு நான் விட்டோன்னு அவனை. ஆர்டிஸ்டே போயிடுறானுங்க. அதுதான் ப்ராப்ளம். ஆர்டிஸ்ட்டே 8:30 மணிக்கு திரும்பி பார்த்தா ஒத்தனையும் காணோம். நம்ம செட்டு எடுக்கிறதுக்குள்ளே இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லோரும். ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்களால் பண்ண முடியல. இருக்கிற பிளேயே நாங்கள் இன்னும் சுருக்கி 1.5 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்.
பட் கிரேசி மோகன் சாரோட அவ்வளோ கண்டென்ட் இஸ் ஸ்டில் அவைலபிள் Yes. ஈவன் தோ he is not with us, his art is living through us, living with us through all of these so we can I hope to see someday some new stuff that we have never seen on stage to come alive. கண்டிப்பாக அது பண்ண போகிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி சில சின்ன சின்ன கேரக்டர்ஸு, சில சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் மேடையில் யூஸ் பண்ணாமல் இருக்குது. நான் ஒரு நல்ல ரைட்டரை பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு ப்ளேயாக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரைட்டரை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ரைட்டர் வேணும். அதை அழகாக எடுத்து கோத்து ஒரு ப்ளேயாக பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் பார்த்துட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் உங்கள் பையனை பார்த்தேன், பெரிய ஃபேன், எல்லா ட்ராமாவுக்கு வருவான் அவன். நான் பார்த்துருக்கேன் அவனை. இன்னொரு கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்லி ரிலேட்டட் ஒன்லி, இந்த மாது சீனுன்னு ஒரு டிராமா வந்து when it came ஆடியோலையும் சரி அந்த மியூசிக்கோட இட் வாஸ் வெரி பிக் ஹிட், சென்சேஷனா இருந்தது. ஆனா அதோட ஸ்டேஜ் வெர்ஷன் நான் பர்టిక్యులர்லி பார்த்ததே கிடையாது. ஐ டோன்ட் நோ வெதர் ஆக்சுவலாக அதோட ஸ்டேஜ் வெர்ஷன் பேர் மிடில் கிளாஸ் மர்டர். மிடில் கிளாஸ் மர்டர். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட 250-300 ஷோ போட்டிருக்கோம். பட் என்னென்னா அதில் வந்து நிறைய விஷயம், அந்த கோணி பைய அதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் வர்றதில்ல. அது ப்ராக்டிக்கலி எங்களால் இப்போ ஸ்டேஜில் போய் அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு பண்ண முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, ஹியூமர் அட் ஒர்க் அப்படின்னு ஆஃபீஸ்லலாம் போய் நாடகம் போடுறோம். இப்போது செட்டு கூட கிடையாது, மைக்கு கிடையாது. அப்படியே நேராக வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் 10-12 பேர் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம். 2 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறோன்னா 2-2:15 ட்ராமா ஆரம்பிக்கிறோம். 3:15-3:30 ட்ராமா கிளம்பி நேராக 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். அப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் மோகனோட டைலாக்ஸ் போய் சேரணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அந்த லெகசி ஷுட் கண்டினியூ அப்படிங்கிறதுனால அந்த லைக் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஒரு 2 பேர் ஸ்டாண்டப் காமெடி, அவர் ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற மாதிரி ஒரு 8 பேர் ஸ்டாண்டப் காமெடி ஹிலேரியஸாக அவங்கள சிரிக்க வச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டுருக்கோம். ஸோ இருக்கிற விஷயங்களையும் நாங்கள் குறைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மிடில் கிளாஸ் மர்டர்லாம் இப்போ எடுத்து மேடையில் பண்ணுறது ரொம்ப சிரமம், வயபிலிட்டி இல்லை. அதுக்காக தான். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இந்த 2 மணி நேரம் நம்முடைய ரசிகர்கள் வந்து உற்சாகமாக நேரத்தை செலவிட்டாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப தேங்க்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேரம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக போச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாடகத்துறையில் பாலாஜிக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸு. பல மேடைகளில் செஞ்சுட்டா ஏறக்குறைய 6000க்கு மேலே இல்லையா? 6500 அப்படின்றது சாதாரண எண்ணிக்கை இல்லை, ஒரு அசுர சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பாலாஜிக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஐ எம் ஹானர்ட் ரியலி. டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.